Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் எப்படிங்க இருந்தது அப்படின்னா செல்லிங் ஆனது 8175ல இருந்து 7735 ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் செல் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து ரெக்கவரி வந்து நடந்திருந்தது. அதே மாதிரி நேச்சுரல் கேஸும் அதே மாதிரி தான். ஸோ நேச்சுரல் கேஸும் வந்து ஒரு வாலட்டிலிட்டி தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஈரான் அண்ட் யூஎஸோட வார் வந்து கண்டினியூஷன் தான் ஆகிட்டு இருக்கு. பட் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் அவரோட ஐடியாவை மாற்றி பழையபடி எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா டேரிஃபுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. இப்போ வந்து எந்த நாடு மேலே டேரிஃப் வந்து போட்டிருக்கிறாரு அப்படின்னா கனடியன். இப்போ கனடியாவிலேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய குட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% டேரிஃப் வந்து போட்டிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ டேரிஃப் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய போட்டுட்டு இருந்தாரு. பட் அந்த அமெரிக்காவில் இருக்கிற கோர்ட் வந்து இந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியுமே வந்து ஒரு டேரிஃபோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? மெயினாக வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறாருங்கிற ஒரு நியூஸ் வந்ததுன்னா எதுக்கு சாதகமாக இருக்கும் கமாடிட்டியில் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்வெஸ்டர்ஸ் வந்து எதை வந்து சேஃபான ஒரு அசட்டாக பார்ப்பாங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வரை தான் ஒரு சேஃபான அசட்டாக பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடியே இது வந்து நடந்திருக்கு, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கோல்டெல்லாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $5000 மேலேயே வந்து ட்ரேட் ஆகிருந்தது. இப்போ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து 5600. ஸோ அதே மாதிரி சில்வர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 121 வரைக்கும் போனது. இதுக்கு என்ன காரணம்னா அந்த டைமில் டேரிஃப் வந்து அவர் சௌரியத்துக்கு போட்டுட்டு இருந்தார். 100%, 200%, அங்கே அது வாங்கினா டேரிஃபு, இங்கே இது வாங்கினா டேரிஃபு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாகலாம் டேரிஃப் போட ஆரம்பித்தார். அந்த டைமில் தான் கோல்டெல்லாம் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் வந்து அமைதியாக இருந்தார். சரி, போர் பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து கனடியன் குட்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது எந்த நாடு மேலே போடுவாருங்கிறது தெரியல. ஓகேங்களா? சரி, ஓகே, நாம் இப்போ லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டிமாண்டு தான் இருந்தாலும் அங்கங்கே ஒரு சப்ளை நியூஸ் கொடுத்துட்டு இருக்கனால ஒரு வாலட்டிலிட்டி வந்து நடந்துட்டுருக்கு. இன்றைக்கான சப்போர்ட் வந்து 7832. அதே மாதிரி பைசைட் பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 8013. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் தான் நமக்கு வந்து நேற்று கொடுத்துருக்கு. இந்த இடத்துல மட்டும் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பைக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி நடந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னுங்கிறது இப்படியே வந்து போயிருக்க வேண்டியது. இந்த 200 பாயிண்ட் வந்து ஏறி இறங்கி இருக்கிறது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ எஸ்டர்டே ஹை வந்து 8013. இப்போ யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவ்லாம் போகலை, ஜஸ்ட் ஒரு 0.35 மட்டும் நெகட்டிவ்ல போயிட்டுருக்கு. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் 8175 தான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ட்ரை பண்ணணும். ரெசிஸ்டன்ஸாக பாருங்கள். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பைசைட் பிரேக் அவுட்டை வந்து நாம் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பைசைட் பிரேக் அவுட்டை வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் எனக்கு காலையிலே இந்த இடம் டச் பண்ணுறதுக்கே எப்படியும் வந்து ஒரு மார்னிங் வரைக்கும் எடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவினிங்கில் ஏதாவது பிரேக் அவுட் நடந்திருந்தா அப்படின்னா ஈவினிங் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் வந்து 281 பிரேக் அவுட் பண்ணது மேலே தான் வந்திருக்க வேண்டியது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி லெவலில் தான் நிற்குது. 273ங்கிறது ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக அகைன் வந்து 281.6 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ஜிங்கிறது 0.39% வந்து பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டெல்லாம் நமக்கு எஸ்டர்டே பார்த்தது தான். ஸோ எஸ்டர்டே எந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். பிரேக் அவுட்டும் காலையில் வந்து நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் MCXல நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,41,053. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,43,001. அடுத்தது சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில்வரோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,17,241. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால், அதாவது எஸ்டர்டே ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு அங்கேருந்து 2,25,426 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே மாதிரியே, அதாவது
எஸ்டர்டேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கூட நமக்கு வந்து பையிங் கன்ஃபர்மேஷனாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டாலும் சொல்லவே தேவையில்லை. நமக்கு ஃப்ரைடே வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது. ஸோ பிரேக் அவுட் நடந்து நமக்கு மேலே தான் வந்துட்டு இருக்கு. அகைன் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் ஸ்விங் டார்கெட் மேபி 1340 வரைக்கும் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான MCX கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி வந்து ஒரு 139 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவில் தான் நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நிக்கி அதுக்கப்புறம் டவ் ஜோன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி மட்டும் ஒரு 139 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து பெரிய அளவில் நேற்று வந்து இறங்கினது தான். இப்போ HDFCயோட ADR வேல்யூவே பார்த்தீங்க அப்படின்னா 10% கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இந்த அளவுக்கு வந்து வராது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து 10% எல்லாம் வருதுங்கிறது ரொம்ப ரேர். அதாவது ஐடி செக்டார் கூட அப்பப்போ நமக்கு வந்துட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ், விப்ரோ அது வருதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா ஏஐ பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கனால ஸோ அதில் வந்து ADR வேல்யூஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. பட் HDFCயை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது வந்து நேற்றே நாம் வந்து ஈவினிங் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். HDFC வந்து எதனால் வந்து இந்த அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ போய் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு HDFC கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 10.56% வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மறுபடியும் வந்து ஒரு கேப் டவுன் தான் HDFC ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்ஃபோசிஸ், நமக்கு ICICI பேங்க், விப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் இதுன்னு சொல்லலாம். பெரிய அளவில் பாசிட்டிவோ நெகட்டிவோ வந்து கிடையாது. ரிலையன்ஸ் அதே மாதிரி தான் 0.84% மட்டும்தான் பாசிட்டிவ். HDFC மட்டும்தான் இன்றைக்கி வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? குளோபல் இண்டெக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. இந்த எப்படி இருக்கும் அப்படின்னா வாலட்டிலிட்டி தான் இன்றைக்குமே. அதாவது ஒரு கேப் டவுன், ஒரு ரெக்கவரி, மறுபடியும் மேலே வந்து கீழே வரும். அந்த மாதிரி தான் நமக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிக்கி வந்து ஒரு 1247 பாயிண்ட் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 79 பாயிண்ட் டவ் ஜோன்ஸும் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. இப்போ ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ்டர்டே மாதிரி தான். எஸ்டர்டே எப்படி இருந்தது, ஒரு கேப் டவுனு, மறுபடியும் ஒரு ரெக்கவரி, லாஸ்ட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் MCX 3 days ஆன்லைன் கிளாஸ் வந்து அடுத்த வாரம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே வந்து நடக்க போகுது ஆன்லைன் கிளாஸ். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணியும் கால் பண்ணியும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.